அண்மைச் செய்தி. தமிழ்நாட்டில் 75 வயது மூதாட்டியை பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்றதை கண்டித்து தப்பு செய்வது யாராக இருந்தாலும் கடுமையாக நடவடிக்கை எடுப்பேன் எனும் முதலமைச்சரின் உறுதி என்ன ஆனது என்று அதிமுக தரப்பில் கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது. இதுகுறித்தான மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பிரகாஷ். பிரகாஷ், வணக்கம். முழு விவரங்களை பதிவு செய்யலாம். சென்னை தரமணியில வெளிமாநில தொழிலாளியின் குடும்பமே கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருக்கும் அந்த நிகழ்வையும், நந்தனம் கலை கல்லூரியில மாணவி ஒருவர் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட சம்பவத்தையும் மிகவும் அஜாக்கிரதையாக கையாண்டு வரும் ஃபெயிலியர் மாடல் அரசை வன்மையாக கண்டிப்பதாக அதிமுக விமர்சித்திருக்கிறது. தமிழ்நாட்டின் நிர்வாக ஈழல் கெட்டுவிட்டதா அல்லது நிர்வாக கான்ட்ராக்டை யாரிடமோ விற்றுவிட்டதால் உங்கள் அமைச்சர்களுக்கு எவ்வளவு ஆணவமா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே என முதலமைச்சர் ஸ்டாலினை நோக்கி அதிமுக கேள்வி எழுப்பியிருக்கிறது. இது தொடர்பாக அதிமுகவுடைய அதிகாரப்பூர்வ எக்ஸ் வலைதள பக்கத்துல பதிவிருக்கக்கூடிய அந்த செய்தியில, சட்டம் ஒழுங்கு என நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கிறது. தப்பு செய்வது யாராக இருந்தாலும், மறுபடியும் சொல்கிறேன், அது யாராக இருந்தாலும் கடுமையாக நடவடிக்கை எடுப்பேன். எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத ஆட்சியை நடத்தி வருகிறேன். இந்தியாவிலேயே பெண்கள் பாதுகாப்பாக உள்ள மாநிலம் தமிழ்நாடுதான். பாதுகாப்பு அம்சத்தில் தமிழ்நாடே முன்னிலையில் இருக்கிறது. இப்படியெல்லாம் பேசி வருவது யார் தெரியுமா? முதலமைச்சர் ஸ்டாலின் தான் என்று அதிமுக விமர்சித்திருக்கிறது. நாங்கள் அடிக்கடி விமர்சிக்கும் பொம்மையாக இருந்திருந்தால் கூட இத்தனை அட்டூழியங்களையும் கண்டு பிறகாவது உணர்ச்சி பெற்று உருப்படியாக முதல் காரியமாக முழுநேர டிஜிபியை நியமித்திருப்பார்கள். அவரின் அமைச்சரவையில் இருக்கும் மா சுப்பிரமணியன் சார் இன்று சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டின் உச்சகட்ட வெளிப்பாடாய் நடந்திருக்கும் நடுங்க வைக்கும் பீகார் குடும்பத்தின் கொடூர மரணம் பற்றி கேட்டால் அதை பற்றி அரைக்குறையாக விசாரித்துவிட்டு தனி மனித விரோதம் என்று தீர்ப்பை அவரே முதலில் எழுதுகிறார். அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த சம்பவத்தை தொடர்பாக நந்தனம் மற்றும் கலை கல்லூரி கேண்டீனில் நடந்த பாலியல் வன்கொடுமை பற்றியோ கேள்வி கேட்டால் தனக்கு இன்னும் செய்தி வரவில்லை என்கிறார். அந்த கேண்டீனை நடத்துவது திமுக பிரமுகர் தான் என்ற செய்திகள் வருகிறது. அதற்கும் ஒரு படி மேலே போய் ஆசிரியர்களின் வழி நிறைந்த போராட்டம் என்பது தற்போது ஃபேஷனாக மாறிவிட்டது என்று ஏளனம் செய்கிறார் அமைச்சர் மா சுப்பிரமணியன் என்று அதிமுக விமர்சித்திருக்கிறது. வெளிமாநில தொழிலாளியின் குடும்பமே கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருக்கும் அந்த நிகழ்வையும், நந்தனம் கலை கல்லூரியின் கேண்டீன் வளாகத்தில் மாணவி ஒருவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தையும் மிகவும் அஜாக்கிரதையாக கையாண்டு வரும் இந்த அரசை வன்மையாக கண்டிப்பதாக அதிமுக விமர்சித்திருக்கிறது. இன்னும் 2 மாதங்களுக்காவது பொறுப்போடு நடந்து அடிப்படை சட்டம் ஒழுங்கையாவது பேணி காத்திட அரசை அதிமுக வலியுறுத்தி இருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.